Victory begins at Vidyalakshmi. Hi students, welcome to Vidyalakshmi YouTube channel. So in this video, we discuss about how to score centum in a computer science. Computer science examல என்னெல்லாம் ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா 100 out of 100 ஸ்கோர் பண்ணிக்கலாங்கிற ஒரு சின்ன க்ளூஸ்லாம் ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 100 out of 100 நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? First point, you have to focus in some more points. The first point is book back 1 mark question. Sometimes in a 15 1 mark question, we have 2 or 3 interior questions are there. So on the 15 1 marks, 2 or 3 interior questions நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம புக்கில் இருக்கிற 1 மார்க்ஸை வந்து தருவாக பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் தருவாக இருக்கணும். அட் த சேம் டைம் கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணும்போது ஸோ புக் பேக்கில் கேட்டிருக்கிற ஆசிட்டிஸ் கேட்டிருக்காங்களா இல்லை அதில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் கேட்டுக்கலாம். சப்போஸ் புக் பேக்கில் வந்து லிஸ்ட்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம் 1 மார்க்கு, பட் இங்கே கேட்கும் போது என்ன கேட்டிருப்பாங்கன்னா அது ட்ரிபியூலில் கேட்டிருக்கலாம், இல்லை செட்டில் கேட்டிருக்கலாம், டிக்ஷனரியில் கேட்டிருக்கலாம், ஸோ இல்லை ஆசிட்டிஸும் கேட்டிருக்கலாம். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்றது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸில் தருவாக இருக்கணும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் இன் இன்டீரியர் கொஸ்டின்ஸ். புக்குக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் கொஸ்டின்ஸில் நோட் போட்டு ஒரு கோல்டு மார்க்கில் கொடுத்துருப்பாங்க, டூ யூ நோன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா அதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே கோத்ரூ பண்ணணும். அட் த சேம் டைம் இயர்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் இப்போ நம்ம லெசன்ஸ்குள்ளே வந்து இயர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற 1 மார்க்ஸில் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் சின்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம. ஸோ சின்டாக்ஸ்ன்றது வந்து நிறைய சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரோக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, எண்டிங் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ப்ரோக்ராம் ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா, N-1 கான்செப்ட்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் ரிலேட்டடில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் திங் என்ன கொடுக்குறோன்னா புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் என்ன கொடுத்துருக்காமோ ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட எல்லா ஒர்க்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கா. ஸோ அதில் 7th லெசன்லாம் எடுத்தோன்னா வாட் டைப் ஆஃப் எரர், ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா பர்ஃபெக்டான நம்ம வந்து 1 மார்க்ஸில் ப்ரோக்ராம் ரிலேட்டடில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் சின்டாக்ஸ். ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸோட சின்டாக்ஸ் வந்து வெல் அண்ட் குட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம நோட் புக்கில் எடுத்து வச்சு ஸோ என்னெல்லாம் சின்டாக்ஸ் இருக்கோ அது நம்ம வந்து ஒன்ஸ் எழுதி வச்சுட்டு படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு கம்பல்சரி அதை நம்ம கோத்ரூ பண்ணணும். ஸோ 2020லேருந்து நமக்கு 25 வரைக்கும் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு எல்லா 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே ஒன்ஸ் அகைன் கோத்ரூ பண்ணிவிட்டு அதில் ப்ரோக்ராம் ரிலேட்டட் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, ஸோ கம்பல்சரி எப்படி கேட்டிருக்காங்கன்றதை கான்சன்ட்ரேட் பண்ணனா ஷியராக வந்து நம்ம அதுக்கு ரிலேட்டடான மார்க்ஸை வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ ப்ரோக்ராம் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க, பட் அதில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸில் வந்து நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, N-1 கான்செப்ட்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸில் ஓன் சம் கேட்டாலும் நம்ம அதுக்கான கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம எழுத போகிற ஆன்சர்ஸ் வந்து கம்பல்சரி வெல் அண்ட் குட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் கிளியர் ஆன்சர்ஸாக இருக்கணும். ஸோ எழுதுறோன்னா பேப்பரோட டாப் மோஸ்ட்டில் எழுதக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் த அவுட்புட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டாப் மோஸ்ட்டில் எழுதக்கூடாது, பாட்டம் மோஸ்ட்லையும் எழுதக்கூடாது, மிடில் ஆஃப் த போர்ஷனில் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் திங் ஸோ எழுதும் போதே நம்ம என்ன கொடுக்குறோம், டைம் மேனேஜ்மெண்ட்டில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணோன்னா இல்லை நம்ம கொஸ்டின்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்னா ஒரு 16 to 17 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. அகைன் 2 மார்க்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து 6 கொஸ்டின்ஸ் எழுத போகிறோம். 5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஓன் சாய்ஸ் தான் எடுத்துக்கிறோம். நம்ம 1 கொஸ்டின் மட்டும் என்ன பண்ண போகிறோம் நம்ம, ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணோன்னா கம்பல்சரி நமக்கு எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு 2.5 ஹவர்னா 2.5 ஹவர்க்குள்ள ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ½ ஹவர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமான்றதை வந்து வெரிஃபை பண்ணி பேப்பர் சப்மிட் பண்ணோன்னா நல்ல மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து 24 and then 33 is a compulsory question. Okay, so 24 and 33 is a compulsory question. So 24, 33 நம்ம மெயினாக என்னெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் சின்டாக்ஸ். லெசன் 6, 7, 8 இங்கேருந்தே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது சின்டாக்ஸில். மெயினாக 12th லெசனில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம சின்டாக்ஸ் கம்பல்சரி எழுதி வச்சுட்டு படித்தா தான் வந்து நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா சின்டாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி 1 டைம் சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க, யூசர்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரோக்ராமிங்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 3 கான்செப்ட் ரிலேட்டடாக வந்து நமக்கு 24 and then 33 கொஸ்டின்ஸில் வந்து
கம்பல்சரி அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா கம்பல்சரிலையும் வந்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ 2 மார்க் 3 மார்க்ஸில் வந்து கம்பல்சரி நம்ம ஃபுல்லாக கொடுக்கல அப்படின்னா அதில் ஒரு 1 மார்க் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கும். அவுட்புட் எழுதுறோம்னா அவுட்புட்டில் வந்து ப்ராப்பராக லிஸ்ட்டில் கொடுக்க வேண்டியதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தரணும். டிபியூல்னா சிங்கிள் வேல்யூ இருக்குன்னா சிங்கிள் கம்மா கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நம்ம அதுக்கு வந்து நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம புக்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிற ஒரு மெயினான லெசன் வந்து 7, 8, 12, 13 and then 14. இதில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். அட் த சேம் டைம் 16th லெசன் எடுத்தோன்னா அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின் எதுனா ஸோ டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷனுக்கோ ஜென்ரல் விஷுவலைசேஷனுக்கோ கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் 7 and 8 9 இதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் எதில் பண்ணோன்னா ஸோ 7 எடுத்தோன்னா அது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் லெசனில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக புக் பேக்கில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே கொஸ்டின் கேட்கணும்னு கிடையாது. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளேருந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்லேருந்து எதை வேணால் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். புக் பேக்கில் இருக்க 3 கொஸ்டின் ப்ளஸ் 1 or 2 எக்ஸ்ட்ரா இன்டீரியர்லேருந்து எடுத்து கொடுக்கலாம். ஸோ அப்போ 7ல் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ 8 லெசன் போகிறோன்னா 8 லெசன் வந்து ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பாக்ஸ் போட்டு ஸ்ட்ரிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பாக்ஸஸ்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள், டெஃபினிஷன் இது 3 கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். பட் அவங்க கேட்கணும் கம்பல்ஷன் கிடையாது. பட் நம்ம அந்த ஒரு டாபிக் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள் இது 3 கொடுத்தனாலே நமக்கு இந்த 2 லெசனில் இருக்க பாக்ஸஸில் இருக்க கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 9th லெசன் போனால் லிஸ்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். அகைன் லிஸ்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு பாக்ஸ் கொடுத்து 7, 8, 9 மூணுலேயுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கம்பல்சரி டெஃபினிஷன், சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள் இது 3 கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம்னா இங்கே நமக்கு அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 12th லெசன் டேட்டா பேஸ் ரிலேட்டட் எஸ்கியூஎல். ஓகே, எஸ்கியூஎல் லெசனில் நிறைய கமாண்ட் இருக்குது. டிஎம்எல் ரிலேட்டட் கமாண்ட், டிசிஎல் ரிலேட்டட் கமாண்ட், TCL ரிலேட்டட் கமெண்ட். ஸோ அதில் எது கீழே என்னென்ன கமெண்ட் வருது. டிடிஎல்னா டிடிஎல்குள்ளே என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குது. டிஎம்எல்னா டிஎம்எல்குள்ளே என்னெல்லாம் கமெண்ட் இருக்குது. டிசிஎல்குள்ளே என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியும் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான சின்டாக்ஸ் கம்பல்சரி சின்டாக்ஸ் 12th லெசனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் அதோட யூசேஜஸ். ஸோ டெல் பண்ணால் என்ன பண்ணும், டெலீட் பண்ணால் என்ன பண்ணும். ஸோ டெல் ரிலேட்டடாகவே டெலீட் 2 கமெண்ட் நம்ம புக் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அப்போ டெல்லுங்கிறவர் எங்கே யூஸ் ஆகுறாங்க, டெல்லை பேஸ் பண்ணால் என்ன ஒர்க் நடக்கும், டெலீட் கொடுத்தா என்ன நடக்கும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். கிளியருக்கும் டெல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரிமூவ்க்கும் கிளியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி டெலிஷனுக்கே இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும்போது ஸோ அதில் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக அதுக்கு ரிலேட்டடான நம்ம வந்து மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் கிளியர் கொடுக்குறோம், ட்ராப் கொடுக்குறோம், டெலீட் கொடுக்குறோம். ஸோ இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் திங் 12th லெசனில் எடுத்தோன்னா செலக்ட் கமெண்டை பேஸ் பண்ணினாலே வேர் கமெண்ட், அண்ட் ஆர் நாட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சு அதோட சின்டாக்ஸை பேஸ் பண்ணி ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணோன்னா ஈஸியாக இதுக்கு ரிலேட்டடான மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். 13th லெசனில் சிஎஸ்சி ரிலேட்டட்குள்ளே நிறைய நமக்கு புக்கில் வந்து போல்டாக கொடுத்துருக்க டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. அந்த போல்டு டேர்ம்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்கிறோம். நெக்ஸ்ட் பாக்ஸஸ் போட்டிருப்பாங்க அது எல்லாமே கம்பல்சரி. 13th லெசன் கொஞ்சம் பெரிய லெசன், அதில் சின்டாக்ஸ் கம்பல்சரி படிக்கிறோம். ரீட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸில் கம்பல்சரி எழுதி பார்த்துக்கிறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து இதில் கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். 14th லெசன் மோஸ்ட்லி ஈவன் டாப்பர்ஸ் கூட என்ன பண்ணுறோன்னா அது வந்து சாய்ஸில் விட்டுடலாம். 14th லெசனு அதில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சாய்ஸில் விட்டுக்கலாம். ஒரு சில கொஸ்டின் இது வந்தால் இதுக்கு பேர் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடுவோன்ற வந்து அண்டர் எஸ்டிமேட் நம்மகிட்ட இருக்குது. பட் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் 14th லெசனில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து தருவாக படிச்சுக்கிறோம். 14th லெசனில் இருக்கிற கொஸ்டின்ஸில் இருக்கிற செப்பரேட் சின்டாக்ஸை எழுதி பார்த்துக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது 7, 8, 9, 12, 13, 14 இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஷுவராக வந்து நமக்கு என்ன மாதிரி இன்டீரியர் கொஸ்டின் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் கொடுத்தாலுமே ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க்ஸ் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 15th ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 15th இருக்க சின்ன சின்ன கான்செப்டையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா அதில் கொஞ்சம் சாய்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் அதில் இருக்க கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரீட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தோடனே அச்சிச்சோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் மாற்றி எழுதிட்டேன். அப்படி ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 4 கொஸ்டின்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் 3rd லெசனில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்.
ஓகே அதே பேட்டர்னில் அதே ஸ்கோப் ரிலேட்டடாக 7th லெசனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஸோ இங்கே 3rd லெசனில் என்ன கேட்பாங்க எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஃபார் ஏ வேரியபிள்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து 3rd லெசன் கொஸ்டின் பட் அதே கான்செப்டில் எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் வித் அன் எக்ஸாம்பிள் பட் 3rd லெசனுக்கு எல்இஜிபி கொடுத்தா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் ஓகே இட்ஸ் ஏ 3rd லெசன் கொஸ்டின் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பட் எல்இஜிபி கொடுக்காம இப்படி காமனாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 3rd 7th கன்ஃபியூஷன் டாப்பரே கூட என்ன பண்ணுறாங்க 3rd கேட்டால் 7 எழுதுறாங்க 7 கேட்டால் 3rd எழுதுறாங்க பி கேர்ஃபுல் ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்டிருப்பாங்க டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் இங்கே கேட்டால் என்ன கேட்பாங்க ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இன்னும் சின்ன குழு என்னன்னா 7th லெசனுக்கு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஸ்கோப் ஆஃப் வேரியபிளை ஸ்கோப் ஹாஃப் வேரியபிள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்போ நமக்கு தெரியும் இங்கே 4 கான்செப்ட் எழுத போகிறோம் இங்கே 2 கான்செப்ட் எழுத போகிறோம் இந்த கொஸ்டினுக்கு ஒரு சின்ன குழு என்ன கொடுத்துருக்கோம் ஸ்கோப் ஆஃப் வேரியபிளை ஸ்கோப் ஹாஃப் வேரியபிள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்கும் 7th லெசனில் 2 பாயிண்ட் மட்டும் தான் எழுதணும் 2 டைப்ஸ் மட்டும் தான் எழுதணும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ 2 கொஸ்டின்லாம் கன்ஃபியூஷனே வரக்கூடாது ஓகே ஸோ 3rd லெசனில் என்ன கேட்குறாங்க 7th லெசனில் என்ன கொஸ்டின் இருக்கிறத ஒரு சின்ன குழு கொடுத்துருக்கேன் அந்த குழுவை பேஸ் பண்ணி கன்ஃபியூஷனே இல்லாமல் பர்ஃபெக்டாக எழுதி அதுக்கான 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்காங்க அதுக்கு நெக்ஸ்ட் ஈஸியான லெசன் பட் இங்கேயும் டாப்பர்ஸாக கன்ஃபியூஸ் ஆகிறோம் ஸோ என்ன கொஸ்டின்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அண்ட் தென் செட் ஆப்ரேஷன் ரெண்டுமே ஆப்ரேஷன் ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கிறதால என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்னா ஸ்ட்ரிங் ரிலேட்டட் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா கமெண்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்குது கன்கார்டினேஷன் அப் அண்ட் ரிப்பீட் ஸ்லைசிங் ஸ்லைடிங்கில் 100% கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அங்கே n-1 கான்செப்ட்ஸ் இருக்குது அகைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0லேருந்து எடுக்கிறோம் ஸோ அந்த கான்செப்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ எண்ட் வேல்யூ ஒன்லி எண்ட் வேல்யூ கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் வேல்யூ டு எண்ட் வேல்யூ கொடுத்தா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா எண்ட் வேல்யூ கொடுத்தா n-1 கான்செப்ட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து மைண்டில் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸ்லைடிங் எடுக்கிறோன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 1 2 3 4 இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பி கேர்ஃபுல் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் கொடுத்தா அக்யூரேட்டாக 5 out of 5 ஸ்கோர் பண்ண பார்த்துக்கோங்க பட் 2 கொஸ்டினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் செட் ஆப்ரேஷன் போது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க வென் டயக்ராம்லாம் வச்சு நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம் சர்க்கிளாக போட்டு டயக்ராம் போட்டிருக்கோம் யூனியன் இன்டர்செக்ஷன் சிமெட்டிக் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து செட் ஆப்ரேஷன் பட் 2 கொஸ்டினுமே எல்லாருக்குமே தரோவாக தெரியும் பட் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் இந்த கொஸ்டினான்றதுல கன்ஃபியூஷனில் ஸோ இதுக்கு நம்ம நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணி தப்பாக எழுதிட்டு வந்துட்டோம் பட் ரெண்டுமே ஈஸி கொஸ்டின் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அப்படின்னா கன்கார்டினேஷன் ரிப்பீட்டு ஸோ ரிப்பீட்டுங்கிற டேர்மை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க மல்டிப்ளிகேஷன் எழுதுறீங்க பி கேர்ஃபுல் சிம்பிள் ஒன்லி தான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பட் டேர்ம் வந்து ரிப்பீட்டிங் தான் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் திங் என்ன கொடுக்க போகிறோம் செட் ஆப்ரேஷன் போதே நம்ம சின்ன கிளாஸில் படித்த அதே தான் யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃப்ரென்ஸ் சிமெட்டிக் டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த கான்செப்டை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து ஸோ இந்த 9th லெசனில் இருக்கிற செட் ஆப்ரேஷன் ஸோ இந்த பாயிண்ட்லலாம் நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா 100% நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 100 out of 100 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் இன்னொரு சின்ன குழு என்னென்னா 16th லெசனில் இருக்கிற டேட்டா விஜுவலைசேஷனுக்கும் அகைன் டைப்ஸ் ஆஃப் விஜுவலைசேஷனுக்கும் ஜென்ரல் டைப் ஆஃப் விஜுவலைசேஷனுக்கும் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கொஸ்டின் பேப்பரை தரோவாக ரீட் பண்ணுறீங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிறீங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க பர்ஃபெக்டாக கொஸ்டின் எழுதி 100 out of 100 ஸ்கோர் பண்ணுறீங்க ஆல் த பெஸ்ட்